ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுற கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துட்டு எம்பிபிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணால் தெரியும். மோஸ்ட்டு அஃபோர்டபுள் எம்பிபிஎஸ் ஆஃபர் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தான் தான் வரும். ஸோ கிர்கிஸ்தானில் உள்ள எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, செகண்ட் பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம்ஏ, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 4 மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறது. ஸோ இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, கிர்கிஸ்தானில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கேஎஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பட் அவங்களுக்கு எல்லா கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸு, ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சேம் கேஎஸ்எம்ஏ மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு சேம் லைக் தட். அதே மாதிரி ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பட் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹைலி எலிவேட்டட். தென் அதை விட ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீஸ் கொஞ்சம் ஹை ஃபீஸ் இருக்கும், பட் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கிர்கிஸ்தான் பொறுத்தளவு. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துட்டு வருஷத்துக்கு வந்து 2.5 lakhs அவ்வளோதான் வந்து ஃபீஸே இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா 4 to 5 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு மெஸ்ஸு, லாண்ட்ரி, ஒய்ஃபை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக இருப்பாங்க. பட் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து 2.5 தான். 2.5 தான் உங்களுக்கு மெஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு 8 to 9,000 அந்த மாதிரி மந்த்லி பே பண்ண முடியும். ஒய்ஃபை, லாண்ட்ரி ஃப்ரீ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ கிளாஸ் ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேங்க் லோன் வாங்கி படிக்கிறவங்க நீங்கள் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது. வேறு என்ன ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ எம்சிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கேஎஸ்எம்ஏ பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம்ஏ என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயும் செகண்டு லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் கடவர் கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கேஎஸ்எம்ஏ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லைக் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் பிரச்சனை இல்லை, அஃபோர்டபுள் ஹையாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்எம்ஏ தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது அட்மிஷன் வேணும் கேஎஸ்எம்ஏல, இல்லை ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில், இல்லை ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து A to Z நம்ம கைட் பண்ணி அட்மிஷன் போட்டுருக்கோம். இப்போ வந்து அட்மிஷன் வந்து இப்போது ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து 6 year ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 year ப்ரோக்ராம், அதாவது 5+1 6 year ப்ரோக்ராம் வரும். ஸோ ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6+1 years 7 years ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே போகும்போது அங்கே வந்து 2 years வந்து பேசிக் சயின்ஸ், அதாவது பேசிக் சயின்ஸ் மீன்ஸ் அங்கே உள்ள பேசிக் கோர்சஸ் நீங்கள் படிச்சுட்டு தான் அப்புறம் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ 9 கம்ப்ளீட் பண்ண வந்து 9 years ஆகிடும். ஸோ எதுக்கு நான் வந்து கிர்கிஸ்தானை வந்து இப்போ அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரேஷன் கம்மி, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி, ஸோ இந்தியன் ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாத கண்ட்ரி, அதாவது வார் அந்த மாதிரி இப்போ உக்ரைன், ரஷ்யா அந்த மாதிரி வார் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வார்லாம் வந்து இது வரைக்கும் இந்த கண்ட்ரீஸில் வந்து இல்லை. ஸோ சேஃப் சைடு உள்ள கண்ட்ரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏன்னா சப்போஸ் இப்போ வார் ஏதாவது உக்ரைன் மாதிரி வார் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெல் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம எம்சிஐயோட நேம்ஸ் என்னென்னா ஒரே யூனிவர்சிட்டியில் படித்து அந்த யூனிவர்சிட்டியிலே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு தான் வந்துட்டு
யூனிவர்சிட்டி இது எம்சிஏ நாம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து உக்ரைன்லேருந்து எக்ஸ்பெல் ஆனாங்க. திரும்ப மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 90% வந்து அதர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணாங்க. பட் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, ரொம்ப வந்து ஷார்ட் டூரேஷனில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிர்கிஸ்தானை சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் இன்டர்நெட்லேயே நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணால் தெரியும். மோஸ்ட் லோயஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபோர்டபுள் ஆஃபர் எம்பிபிஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கிர்கிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ கிர்கிஸ்தானில் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறது பெட்டர் அதர் கண்ட்ரிஸை சூஸ் பண்ணும்போது. இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக வந்து 2 years பேசிக் கோர்சஸ் +6 + 1 year 7 years பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 years ஆகுது. ஸோ 9 years நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அகைன் வந்து 10 yearsல வந்து நீங்கள் கோர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், எம்சிஏல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ பண்ணலைன்னா உங்களுக்கு டிகிரி கேன்சல் ஆகிடும். ஸோ 1 year தான் இருக்குது. 1 yearல நீங்கள் எப்படி எஃப்எம்ஜிஏ இது பண்ணி கிளியர் பண்ணி இது பண்ணுவீங்க. ஸோ டிகிரி வந்து அன்வேலிடாக தான் ஆகும். ஸோ ரஷ்யா பக்கம், பிலிப்பைன்ஸ் பக்கம், வியட்நாம் பக்கம்லாம் போகாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 5 + 1 years 6 year 5 + 1 6 year கோர்சஸ் இருக்குது. +6 + 1 இருக்குது, 7 years கோர்சஸ் இருக்குது. ஆனால் பேசிக் சயின்ஸ் கோர்சஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஹிஸ்டாலஜி அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிர்கிஸ்தான் இல்லை உஸ்பெகிஸ்தான் இல்லை கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும், ஃப்யூச்சருக்கு பெட்டராக இருக்கும்னு என்னோடய சஜஷன். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, சார் உங்கள் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, ஸோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷுர், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓன் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸு. ஸோ சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா மெயின் சர்டிஃபிகேட்டு, கிளினிக்கல் ரொட்டேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் மார்க் ஷீட் இந்த மாதிரி தான் வந்துட்டு A கிரேட், B கிரேட் அந்த மாதிரி தான் கொடுத்து. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதுலாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையும் எம்சிஏல என்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும் அப்படின்ப்பா மோஸ்ட் ஆஃப் தம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் லைக் பண்ணுறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 lakhs வரும் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். ஃபஸ்ட் இயருக்கு வந்து கொஞ்சம் எலிவேட்டர் 7 to 8 lakhs அந்த மாதிரி கொஞ்சம். அதை தவிர்த்து மெஸ் ஃபீஸ் வந்து ஒரு 12 to 15,000 அந்த மாதிரி வரும். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் என்ன பெனிஃபிட்டு என்னென்னா அப்ராடு பொறுத்தவரை கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் படிக்கிறோம், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் படிக்கிறோம்னா வேறு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சேம் லைக் தட் தான். பட் என்னென்னா கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸு கொஞ்சம் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சேம் லைக் தட் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷண்ட்ஸோ லோடிங் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அதிகமாக இருக்கும், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்றபடி இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறதோ இல்லை லாங்குவேஜ் அது இங்கிலீஷில் தான் வந்து டியூஷன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து நடத்துவாங்க, ப்ரைவேட் மெடிக்கலில் ப்ரைவேட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் தவிர அதோட சப்ஜெக்ட்ஸில் அந்த மாதிரி தான் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கிர்கிஸ்தான் ஃபுல்லாமே எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் சேம் ஸ்ட்ரக்சர், சேம் சப்ஜெக்ட், சேம் எக்ஸாம்ஸ். லைக் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்லாம் சேம் கிர்கிஸ்தான் ஃபுல்லாமே சேம் ஒரே டைமில் தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்தவரை அப்ராட் எம்பிபிஎஸ்ஸு நீங்கள் நீட்டுக்கு அப்புறம் அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு யோசிச்சிங்க இல்லை நீ படிக்கணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிர்கிஸ்தானில் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கிர்கிஸ்தானில் இருக்குது. சேம் லைக் தட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ், தமிழ்நாடு இந்தியன் ருபீஸ் மாதிரியே சேம் லைக் தட் அந்த சோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது பட் மற்ற கண்ட்ரிஸ் போனால் என்ன ட்ரபிள் இருக்குன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரகிள் பண்ணணும், ப்ளஸ் வந்து என்வரான்மெண்டல் ஸ்ட்ரகிளிங் இருக்குது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபேர் டிஸ்டன்ஸு வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் டெல்லிக்கு வந்து 3 hours 4 hours வந்துடலாம். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 day ஆகும். ஸோ கனெக்டிங் இப்போ வேறு எங்கேயாவது போய் அபுதாபி, துபாய் அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைனா வேறு எங்கேயாவது கண்ட்ரீஸில் ஓமன், மஸ்கட் அந்த மாதிரி சம்திங் போய் வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து கிர்கிஸ்தானில் வந்து டெல்லிக்கும் ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஃப்ளைட் ஃபேரும் வந்து ரொம்ப கம்மி, 15,000 அவ்வளோதான் வரும். 12 to 15,000 அந்த மாதிரி தான் வரும். சேம் லைக் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷன் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. ஏன்னா என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ரஷ்யாவில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பஸ்கி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேட்சில் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன் பண்ணிவிட்டு அவங்களால வந்து அந்த டிகிரி வந்து ப்ரொவைட் பண்ணல, லிமிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போய்ட்டு மாட்டிக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் தம் என்னோட சஜஷன்னா ஏஜென்சியை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி போகிறது ரொம்ப 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 தப்பு. உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏஜென்சியை வந்து தயவுசெய்து கான்டெக்ட் பண்ணாதீங்க. அவங்க என்னன்னா அவங்களுக்கு மிஸ்கைட் பண்ணுவாங்க. எந்த யூனிவர்சிட்டி நல்லாயிருக்கும், அந்த யூனிவர்சிட்டியில் ஒன்றுமே இருக்காது, ஃபெசிலிட்டிஸே இருக்காது, அந்த யூனிவர்சிட்டி நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ஏஜென்சியை வந்து நம்பாதீங்க, ஏஜென்சிக்கிட்ட போகாதீங்க. ஸோ ஏஜென்சி நம்பி தான் வந்துட்டு இந்த 250 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல் ஆகி இப்போ வீட்டில் வந்து இருக்காங்க. அவங்களால வந்து 1 year படிக்க முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பெல் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரீசன் யூனிவர்சிட்டியில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, ஸோ கிளாஸ் சரியாக அட்டன் பண்ணல, ஸோ உங்களை எப்படி நாங்கள் எக்ஸாம் அலோவ் பண்ண முடியும், நீங்கள் வந்து திரும்ப சரி ஓகே எக்ஸாம் அலோவ் பண்ணால் கிரெடிட் வாங்கிட்டு அடுத்த செமஸ்டரில் கிளியர் பண்ணணும். பட் அந்த யூனிவர்சிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ தேர்ட் இயர் அவங்க படிச்சுருப்பாங்க கூட, இப்போ ஃபஸ்ட்லேருந்து அவங்க வந்து எப்படி எம்பிபிஎஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ மணி லாஸ், டூரேஷன் லாஸ், எல்லாமே லாஸ்ட், லைஃப் காலி. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு மாட்டிக்காதீங்க ஏஜென்ட் நம்பி. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீமே வந்து இப்போது ஏஜென்சி ஆரம்பித்து ரொம்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்பயாவது போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கோங்க, அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி வச்சு நீங்கள் அட்மிஷன் போடுங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்ன நடக்குது அந்த யூனிவர்சிட்டியில், அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யா எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது 6 year கோர்ஸ்னால் 6 year 5+1 6 year 6+1 7 years அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த என்எம்சி நாம்ஸ் வந்த பிறகு 6 yearனா 6+1 year 6 years அந்த யூனிவர்சிட்டியில் வந்து டூரேஷன் அந்த சப்ஜெக்ட்ஸ் 19 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து 1 year இன்டர்ன்ஷிப் வந்து அந்த சேம் யூனிவர்சிட்டிலே பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கனால ஸோ ரஷ்யா பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ரஷ்யாவில் படிக்கலாம் ஆப்டான கண்ட்ரி கிடையாது. அதேமாதிரி பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இன்னொரு தவா மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டில் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் என்னன்னா அட்மிஷன் பண்ணி ஃபஸ்ட் 2 years வந்து பேசிக் சயின்ஸஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜஸ் அந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் வந்து 6+1 7 years, கிட்டத்தட்ட வந்து அந்த கண்ட்ரியில் 9 years இருக்காங்க. 9 years நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து அவங்க பாண்டிங் இன்னும் 2 year அங்கே வந்து அந்த யூனிவர்சிட்டிலே வந்து நீங்கள் அந்த மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் பாண்டிங் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து எம்சிஏ வந்து அவங்க இந்த பாண்டிங் வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க டிகிரியெல்லாம் வந்து ரிஜெக்ஷன் பண்ணாங்க. ஸோ இனிமேல் வந்து பிலிப்பைன்ஸ் போனால் டிகிரி வந்து அன்வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ யாருமே வந்து மோஸ்ட்லி வந்து பிலிப்பைன்ஸ் போகிறதில்ல. ஸோ ரஷ்யா பக்கம் போகிறாங்க. ரஷ்யாவில் என்ன போச்சுன்னா 6+1 year 7 years ஆகுது. 7 years ப்ளஸ் வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 year வந்து அங்கேயே வந்து அந்த எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணுமோ அதே யூனிவர்சிட்டியில் ஒர்க்கு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கேயே பண்ணணும். ஸோ இந்த கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் பார்த்தீங்கன்னா 5+1 year தான்.
5+1னா நம்ம எம்சிஏ நாம்ஸ் படி 54 months வந்து 5 yearsல கவர் ஆகுது, ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் சேம் யூனிவர்சிட்டிக்கு முடிச்சுட்டு நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் மறுபடியும் எம்பிபிஎஸ் வந்து படிக்க முடியும். ஸோ கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தானில் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாகவே ஃபஸ்ட்டு, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் இருக்கனால, ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் அனாட்டமி, ஹிஸ்டாலஜி, ஃபிசியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா, ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃப்எம்ஜி ரேஷியோ வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸை வந்து சரியாக அட்டன் பண்ணதில்ல, எஜுகேஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மோஸ்ட்லி வந்துட்டு யாரும் அட்மிஷன் பண்ணாதீங்க. அப்படி அட்மிஷன் கிர்கிஸ்தானில் வேணும்னா நீங்கள் கேஎஸ்எம்ஏயில் பண்ணுங்கள், இல்லை கேஎஸ்எம்ஏ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்த்தா நவடேஸ் வந்து எஃப்எம்ஜி ரேஷியோ வந்து ரொம்ப ஹையாக கொடுத்துட்ருக்காங்க. அது ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 80 to 90% வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க. ஸோ 250 வரைக்கும் வந்து 300க்கு எஃப்எம்ஜியில் 300க்கு வந்து 250 மார்க்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீட் மெடிக்கல், அதாவது ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் பிஜியை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணி எய்ம்ஸ்லாம் வந்து சீட் வாங்கி படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போகிறதுல, ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த சைடு வந்து நீங்கள் அட்மிஷன் போனீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப பரதான நிலையை அடையும். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ஏன்னா எஜுகேஷன் நல்லா இருந்தால் ஸ்ட்ரிக்டாக, காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஸோ மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்ராடு கண்ட்ரிஸ் போகிறதுலாம் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ்லாம் அனுப்புனீங்கன்னா அந்த பொண்ணுங்க வந்து நார்மலாக வந்து அங்கே உள்ள கல்ச்சருக்கு மாறுறாங்க. அங்கே உள்ள கல்ச்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பொண்ணுங்களை வந்து ரஷ்யா, பிலிப்பைன்ஸு, வியட்நாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாது. பட் கிர்கிஸ்தான் வந்து சேஃப்டி. பட் வந்து நீங்கள் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பணும், படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பேசி அனுப்புனீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேஃப் செய்யும். பட் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களோட சேர்ந்து சுற்றுறது, பார்ட்டி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து கெட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ரியலாக பார்க்குறோம் என்ன நடக்குது, ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம ரியலாக பார்க்குறதுனால நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து ஆப்டான கண்ட்ரி, ஒர்த்தான கண்ட்ரி, சீப் அண்ட் பெஸ்ட்டான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் தான். கிர்கிஸ்தானில் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டினாலும் சேருங்க. பட் ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மட்டும் வேண்டாம். மற்ற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதாவது ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் சாய்ஸஸ். செகண்ட் வந்து கேஎஸ்எம்ஏ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. தேர்ட் மெடிக்கல் வந்து ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம். அதே சேம் லைக் தட் கேஎஸ்எம்ஏ கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம். இந்த ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே வந்து 2.5 lakhs அதுக்குள்ளே தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். அதாவது எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எஃப்எம்ஜி ரேஷியோ வந்து ஹையாக தராங்க அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி மோஸ்ட்லி வந்து இப்போ நான் வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பெரிய பில்டிங்காக இருக்குது, பில்டிங்கை நம்பி மாறாதீங்க. எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எல்லா ஃபெசிலிட்டி கொடுத்து எஃப்எம்ஜி ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸை வந்து, அதாவது அதிகமாக இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு எஃப்எம்ஜி ரேஷியோவே தெரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த காலேஜோட எபிலிட்டி, அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்ஜி அந்த ரேஷியோவிலே தெரிஞ்சிடும். ஸோ எஃப்எம்ஜி ரேஷியோ வந்து மெயினாக வந்து பாருங்கள், நல்லா சர்ச் பண்ணுங்கள். அந்த யூனிவர்சிட்டிஸ் பற்றி என்னென்ன, அந்த யூனிவர்சிட்டி போகிறது, யூனிவர்சிட்டியில் சேர போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம், எம்பிபிஎஸ் படிக்க போகிறோன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது அட்மிஷன் வேணும், அந்த யூனிவர்சிட்டிஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷன் வேணும் அப்படின்னா நான் ஃபர்தராக வந்து கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனிவே எந்த யூனிவர்சிட்டினாலும் சரி, எனி டைம்னாலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம்.
தயவு செய்து வந்து ஏஜென்ட்டை நம்பி போகாதீங்க. ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி தப்பான கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கு எங்கேயாவது அட்மிஷன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அட்மிஷன் கொடுத்த பிறகு அவங்க வந்து உங்களை கண்டுக்க நீங்கள் தான் வந்து அந்த நாட்டில் வந்து சர்வே பண்ணணும். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஹாட்டா கோல்டா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து அங்கெல்லாம் ஃபுட்டு எப்படி இருக்குது, மெஸ் சவுத் இண்டியன் மெஸ்ஸா இல்லை பஃபே சிஸ்டமா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் போடுறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் வேணும், ஃபர்தராக வேணும்னா நீங்கள் கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.